ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சில பேர் சீப்பை தலையில் வச்சாலே போதும், கொத்து கொத்தா சீப்பில் வந்து முடி இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடி உதிர்வுக்கான காரணங்களும் அதுக்குண்டான ஒரு அருமையான எண்ணெயும் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு முடி உதிர்வு சுத்தமாக இருக்காது, முடியும் நல்லா அடர்த்தியாக கருங்கருன்னு வளரும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம், அப்புறமா அதுக்குண்டான காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அந்த அடர் ஊதா நிறமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 5லேருந்து 6 கொய்யா இலைகள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் இருக்குன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக கொய்யா இலைகளில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த காம்புகள் நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த நரம்புகளை நீக்கிட்டு அதனுடைய இலைகளை மட்டும் சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ மூணுத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. இது சராசரியாக ஒரு 50 ml அளவுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கொய்யா இலைகள் இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. சேர்த்த உடனே கொஞ்சம் நல்லா நுர பொங்கி வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அந்த நுரை எல்லாமே நல்லா அடங்கிட்டு அந்த ஈரத்தன்மை அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வர ஆரம்பிக்கும். இப்போ இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி இந்த எண்ணெயை மட்டும் நல்லா வடிகட்டிக்குங்க. இல்லைன்னா ஒரு துணியை பயன்படுத்தி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். இப்போ ஒரு அருமையான எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இதை நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லைன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ தலையில் அப்ளை பண்ணலாம். மினிமம் ஒரு 2 மணி நேரம் தலையில் ஊறிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பலன் கொடுக்கும். இல்லை ஓவர் நைட் விட்டிங்கனாலும் இன்னும் ரொம்ப அருமையான பலன் கொடுக்கும். இந்த எண்ணெய் தடவினதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு ஒரு மைல்டான ஷாம்போ இல்லைன்னா சீயக்காவோ பயன்படுத்தி தலைக்கு குளிச்சிடலாம். இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவதனால என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே தலையில் அதிகமாக பொடுகுகள் இருந்துச்சு இல்லை அரிப்புத்தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய முடி உதிர்வு இருக்கும். அந்த பொடுகு அரிப்புத்தன்மை நீக்கக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு உண்டு. அதுக்கப்புறமா சில பேருக்கு முடியோட வேர் கால்களில் வலுவிழுந்து இருக்கும். எந்நேரமும் அந்த முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த வலுவிழுந்த முடியை நல்ல ஸ்ட்ராங்காக்கக்கூடிய தன்மை இந்த எண்ணெய்க்கு உண்டு. ஏன்னா இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க அந்த கொய்யா இலைகள், வெங்காயம், இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்குது. இது ரெண்டுமே தலையில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ், அதாவது பூஞ்சை காளான்களை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. முடியோட வேர் கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். முடியோட வேர் கால்களை நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல முடி உதிர்வு நின்று முடி நல்ல அடர்த்தியாக ஆரோக்கியமாக வேகமாக வளர ஆரம்பிக்கும். உங்களுக்கு இளநரை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த எண்ணெயை நீங்கள் தடவும் போது உங்களுக்கு இளநரை பிரச்சனையும் சரியாகும். முடி சம்பந்தமான விஷயத்துக்கு நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஏகப்பட்ட டிப்ஸ் இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதற்குண்டான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முடி உதிர்வுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தலையில் பேன் பொடுகு இருந்தாலும் முடி உதிர்வு இருக்கும். இல்லை உடம்புல ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் முடி உதிர்வு இருக்கும். இல்லை அதிகப்படியான மன அழுத்தம், டென்ஷன் இந்த மாதிரி இருந்தாலும் முடி உதிர்வு இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்குண்டான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்குண்டான டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு இரும்புச்சத்து குறைபாடுனால முடி உதிர்வு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு கீரைகள் அதிகமாக எடுத்துக்கலாம், பேரிச்சம்பழம், தண்ணீர் நிறைய குடிங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி சில பேருக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேலே முடி வளர்ச்சியே இருக்காது. அவங்க இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது முடி நல்ல வேகமாக வளரும். இந்த எண்ணெயை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையான பலன் கொடுக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.